ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் விஏஓ இந்த எக்ஸாமுக்கான ஃபுல் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்று தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கான மாதிரி தேர்வும் குரூப் 2 எக்ஸாமுக்கான மாதிரி தேர்வும் வீடியோ போட்டுட்ருக்கோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அப்படி இல்லாட்டியும் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதில் போய் பார்த்துக்குங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா, பொதுத்தமிழ் பகுதியிலேருந்து 50 கொஸ்டினும் பொது அறிவு பகுதியிலேருந்து 50 கொஸ்டினும், டோட்டல் கொஸ்டின் பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின். இந்த பொது அறிவு பகுதியில் வந்து மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 2 டாபிக் மட்டும் இருக்காது, பேலன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த 100 கொஸ்டினில் வந்து நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் 1, வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும் என கூறியவர். இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்டாங்கன்னா, வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, அறிஞர் அண்ணா தான் கரெக்டு. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அறிஞர் அண்ணா. கொஸ்டின் 2, கூட, ஆவது, தான், மட்டும் ஆகிய சொற்கள் எந்த இடைச்சொற்களின் வகையை சார்ந்தது? இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்டாங்க, கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது, கூட, ஆவது, தான், மட்டும் ஆகிய சொற்கள் எந்த இடைச்சொற்கள் வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் சி, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள். கூட, ஆவது, தான், மட்டும் ஆகிய சொற்கள் வந்து தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்களின் வகையை சார்ந்தது. கொஸ்டின் 3, கூற்று. கூற்று 1, திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1822. கூற்று 2, திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றில் முடிகிறது. கூற்று 3, திருக்குறளை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். கொடுத்துருக்கல எந்த கூற்று சரியானது அப்படின்னு பாருங்கள். இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, 2, 3 சரி. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றில் முடிகிறது. திருக்குறளை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். இது ரெண்டுமே வந்து சரியான கூற்று. கொஸ்டின் 4, பின்வருவனவற்றில் வல்லின மிகும் இடம் எது? இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பின்வருவனவற்றில் வல்லினம் மிகும் இடம் எதுன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 1, 2 சரி. கொடுத்துருக்க ஆப்ஷனில் வல்லினம் மிகும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓமை தொகை, ஈர்கட்ட எதிர்பெயரெச்சம் இது ரெண்டுமே வந்து வல்லினம் மிகும் இடம். வினைத்தொகை, இந்த உம்மை தொகை இது ரெண்டுமே வந்து வல்லினம் மிகா இடம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 5, தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலை இயற்றியவர் யார்? தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலை இயற்றியவர் யார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆ தட்சிணாமூர்த்தி. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆ தட்சிணாமூர்த்தி. கொஸ்டின் 6, இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார்? இந்த கொஸ்டின் பாருங்கள், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, சா அகத்தியலிங்கம்.
சா அகத்தியலிங்கம் இவர் தான் வந்து இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர். கொஸ்டின் 7. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல். கொஸ்டின் 8. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர். இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குமரிலப்பட்டர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரிலப்பட்டர். கொஸ்டின் 9. ஈரோடு தமிழன்பன் எழுதிய எந்த கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? இந்த கொஸ்டின் பாருங்க என்ன கேட்குறாங்க. ஈரோடு தமிழன்பன் எழுதிய எந்த கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, வணக்கம் வள்ளுவ. கொஸ்டின் 10. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்த கொஸ்டின் பாருங்க என்ன கேட்குறாங்க. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, மா ராசமாணிக்கனார். தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மா ராசமாணிக்கனார். கொஸ்டின் 11. தொல்காப்பியத்தில் உள்ள இயல்கள் மற்றும் அதிகாரங்கள் எத்தனை? இந்த கொஸ்டினோட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தொல்காப்பியத்தில் உள்ள இயல்கள் மற்றும் அதிகாரங்கள் எத்தனை? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, 27 இயல்கள் மற்றும் 3 அதிகாரங்கள். கொஸ்டின் 12. மூவறிவுக்கு எடுத்துக்காட்டு. இந்த கொஸ்டின் பாருங்க என்ன கேட்குறாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது மூவறிவு அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, கரையான் தான் மூவறிவுக்கு எடுத்துக்காட்டு. கொஸ்டின் 13. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று கூறியவர். இந்த கொஸ்டின் பாருங்கள் எக்ஸாமில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதியார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். கொஸ்டின் 14. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலைஞர் பலர் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். இந்த கொஸ்டின் பாருங்க. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலைஞர் பலர் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, கலித்தொகை. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலைஞர் பலர் இந்த வரிகள் வந்து கலித்தொகை நூலில் உள்ளது. கொஸ்டின் 15. இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர் யார்? இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர் யார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏபிஜே அப்துல் கலாம். இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம். கொஸ்டின் 16. 2015 தமிழக அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யார்?
2015 தமிழக அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி வளர்மதி. 2015 தமிழக அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வளர்மதி. கொஸ்டின் 17. இலக்கண குறிப்பு, அதாவது சிந்தாமணி என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். சிந்தாமணி இந்த சொல்லுக்கு வந்து இலக்கண குறிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். கொஸ்டின் 18. முந்திரி என்ற சொல்லின் எண் அளவு. முந்திரி என்ற சொல்லின் எண் அளவு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி 1/320. முந்திரி என்ற சொல்லின் எண் அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1/320. கொஸ்டின் 19. கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி சாப்போ. கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் வந்து சாப்போ என்று அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் 20. முடியாது பெண்ணாலே என்ற மாயையினை முடக்க எழுந்தவர். இந்த கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டாங்க. முடியாது பெண்ணாலே என்ற மாயையினை முடக்க எழுந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி பெரியார். முடியாது பெண்ணாலே என்ற மாயையினை முடக்க எழுந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார். கொஸ்டின் 21. பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என்று முழங்கியவர். இந்த கொஸ்டின் எக்ஸாம்பிளில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என்று முழங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என்ற வரிக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். கொஸ்டின் 22. 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியாய் இருந்தவர் யார்? 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியாய் இருந்தவர் யார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி கைலாஷ் சத்யார்த்தி. 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியாய் இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி. கொஸ்டின் 23. பட்டினத்தார் பாராட்டிய மூவர் என்ற நூலை இயற்றியவர். இந்த கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டாங்க. பட்டினத்தார் பாராட்டிய மூவர் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி நீலாம்பிகை அம்மையார். பட்டினத்தார் பாராட்டிய மூவர் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீலாம்பிகை அம்மையார். கொஸ்டின் 24. கவிஞர் தமிழ் ஒலி இயற்றிய நூல்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்குறாங்க. கொடுத்த ஆப்ஷனில் எது தமிழ் ஒலி இயற்றிய நூல்களில் பொருந்தாதது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பி சி மாதவி காதல் கண்ணப்பன் குருவிகள். இது ரெண்டும் வந்து கவிஞர் தமிழ் ஒலி இயற்றிய நூல்களில் பொருந்தாதது. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது பாருங்கள். வீராயி மே தினமே வருக இந்த ரெண்டு நூலும் வந்து கவிஞர் தமிழ் ஒலி இயற்றிய நூல். நெக்ஸ்ட்டு
கொஸ்டின் 25 மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறும் மதுரை காஞ்சியின் அடிகள் எத்தனை? இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறும் மதுரை காஞ்சியின் அடிகள் எத்தனை? இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி 354. மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறும் மதுரை காஞ்சியின் அடிகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 354. கொஸ்டின் 26 புரிசை என்ற சொல்லின் பொருள் என்ன? புரிசை என்ற சொல்லின் பொருள் என்ன? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி மதில். புரிசை என்ற சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதில். கொஸ்டின் 27 மல்லல் மூதூர் வயவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? அதாவது மல்லல் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி வளம். மல்லல் என்ற சொல்லின் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வளம். கொஸ்டின் 28 அழகின் சிரிப்பு என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்த கொஸ்டின் பாருங்க, எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அழகின் சிரிப்பு என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். அழகின் சிரிப்பு என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். கொஸ்டின் 29 தண்ணீர் தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் டேஸ். இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்குறாங்க, தண்ணீர் தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோமல் சுவாமிநாதன். கொஸ்டின் 30 பைங்குல் வளர்ந்தது எவ்வகை ஆகு பெயர்? இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்குறாங்க, பைங்குல் வளர்ந்தது எவ்வகை ஆகு பெயர்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி காரியவாகு பெயர். பைங்குல் வளர்ந்தது இது காரியவாகு பெயர். கொஸ்டின் 31 தமிழ் பழமொழிகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் பழமொழிகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி கிவா ஜெகநாதன். தமிழ் பழமொழிகள் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிவா ஜெகநாதன். கொஸ்டின் 32 பகுத்தறிவு பகலவன் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? இந்த கொஸ்டின் பாருங்கள், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பகுத்தறிவு பகலவன் என்று சிறப்பிக்கப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி பெரியார். பகுத்தறிவு பகலவன் என்று சிறப்பிக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார். கொஸ்டின் 33 செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் யார்? செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி ரா இளங்குமரனார். செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரா இளங்குமரனார். கொஸ்டின் 34 இலக்கண வரலாறு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்கான்னு இலக்கண வரலாறு என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி ரா இளங்குமரனார். இலக்கண வரலாறு என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரா இளங்குமரனார். கொஸ்டின் 35 இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? இந்த கொஸ்டின் பார்த்தா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எதுன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி உ உ.
இந்த 2 எழுத்து தான் வந்து இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். கொஸ்டின் 36. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? இந்த கொஸ்டினோட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எதுன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, தலை. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தலை. கொஸ்டின் 37. உப்பு கடலை குடிக்கும் பூனை என்ற நூலினை எழுதியவர் யார்? உப்பு கடலை குடிக்கும் பூனை என்ற நூலினை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். உப்பு கடலை குடிக்கும் பூனை என்ற நூலினை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். கொஸ்டின் 38. ஜெயங்கொண்டார் யாருடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தார்? ஜெயங்கொண்டார் யாருடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தார்? இந்த கொஸ்டின் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, முதலாம் குலோத்துங்க சோழன். ஜெயங்கொண்டார் முதலாம் குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவராக திகழ்ந்தார். கொஸ்டின் 39. அன்னம் வீடு தூது எனும் இதழை நடத்தியவர் யார்? இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்குறாங்க. அன்னம் வீடு தூது எனும் இதழை நடத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, மீ ராஜேந்திரன். அன்னம் வீடு தூது எனும் இதழை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீ ராஜேந்திரன். கொஸ்டின் 40. பின்வருவனவற்றில் மீரா எழுதிய நூல்களில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது மீரா எழுதிய நூல்களில் பொருந்தாதது ஒன்று அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, 3ம் 8ம். இதுதான் வந்து மீரா எழுதின நூலில் பொருந்தாதது. இப்போ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். வா இந்த பக்கம், குக்கு, ஊசிகள். இது வந்து மீரா எழுதின நூல். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 41. கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து எது? கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து எது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, இவ். இவ் என்ற எழுத்து தான் வந்து கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து. கொஸ்டின் 42. புதிய அறம் பாட வந்த அறிஞன் என்று பாரதிதாசன் யாரை புகழ்கிறார்? இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புதிய அறம் பாட வந்த அறிஞன் என்று பாரதிதாசன் யாரை புகழ்கிறார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதியார். புதிய அறம் பாட வந்த அறிஞன் என்று பாரதிதாசன் பாரதியாரை புகழ்கிறார். கொஸ்டின் 43. பின்வருவனவற்றில் தவறான இணையை தேர்ந்தெடு. பின்வருவனவற்றில் தவறான இணையை தேர்ந்தெடு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, இவற்றில் எதுவும் இல்லை. கொடுத்துருக்க எல்லாமே வந்து கரெக்டானது தான். புலி, பறல், சிங்கம், குருளை, யானை, கன்று. இது எல்லாமே வந்து கரெக்டானது. கொஸ்டின் 44. அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றே அமைவது எது? இந்த கொஸ்டின் பாருங்கள், எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றே அமைவது எதுன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர்
ஆப்ஷன் பி எய்பு தொடை. அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றே அமைவது எதுன்னு பார்த்தீங்கன்னா எய்பு தொடை. கொஸ்டின் 45. 7வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம். 7வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எங்கன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ மொரிசியஸு. 7வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மொரிசியஸு. கொஸ்டின் 46. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். இந்த கொஸ்டினோட எக்ஸாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி புறம் 192. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு 192. கொஸ்டின் 47. ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர். இந்த கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி பேரறிஞர் அண்ணா. ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா. கொஸ்டின் 48. தமிழகத்தில் முதுமக்கள் தாலி கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. தமிழகத்தில் முதுமக்கள் தாலி கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி 3 மட்டும். கொடுத்துருக்க ஆப்ஷனில் 3 மட்டும்தான் வந்து பொருந்தாதது. அப்போ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். அரிக்கமேடு ஆதிச்சநல்லூர், திருக்காம்புலியூர் அத்திரப்பாக்கம், தாமிரபரணி ஆற்றங்கரை, இது எல்லாமே வந்து முதுமக்கள் தாலி கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 49. அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலக அனைவரையும் சகத்தே திருத்த இவ்வடிக்கு சொந்தக்காரர் யார்? இந்த கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டாங்கன்னு. அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த இவ்வடிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி மறைமலை அடிகள். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த இந்த அடிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். கொஸ்டின் 50. நெய்தல் நிலத்துக்கு பொருத்தமான ஊர் பெயர்களை தேர்ந்தெடுக்கவும். நெய்தல் நிலத்துக்கு பொருத்தமான ஊர் பெயர்களை தேர்ந்தெடுக்கவும். இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி கீழக்கரை பட்டினப்பாக்கம். நெய்தல் நிலத்துக்கு பொருத்தமான ஊர் பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கீழக்கரை பட்டினப்பாக்கம். கொஸ்டின் 51. கூற்று 1. வெப்பக்கொள் செயல்முறையில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் அதிகரிக்கிறது. கூற்று 2. வெப்ப உமிழ் செயல்முறையில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் குறைகிறது. இந்த கூற்றில் எது கரெக்டானது அப்படின்னு பாருங்கள். இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. கொடுத்துக்க 2 கூற்றுமே வந்து சரியானதான். வெப்பக்கொள் செயல்முறையில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் அதிகரிக்கிறது.
வெப்ப உமிழ் செயல்முறையில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் குறைகிறது. கொஸ்டின் 52 கூற்று 1. குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரத்தை 352வது சட்டப்பிரிவு வகுத்துள்ளது. கூற்று 2. சட்டப்பிரிவு 360வது பிரிவின்படி குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்கிறார். இதில் எது கரெக்டானது அப்படின்னு பாருங்கள். இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. கொடுத்தது ரெண்டுமே சரியானதான். குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரத்தை 352வது சட்டப்பிரிவு வகுத்துள்ளது. சட்டப்பிரிவு 360 பிரிவின்படி குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்கிறார். இந்த 2 கொஸ்டினுமே எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. கொஸ்டின் 53. திரவ மருந்துகள், வாய் கழுவும் திரவங்கள், புரை தடுப்பான்கள் போன்ற கரைசல்களில் உள்ள கரைப்பொருளின் அளவுகள் டேஸ் என்ற பதத்தால் குறிப்பிடப்படுகிறது. இந்த கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. திரவ மருந்துகள், வாய் கழுவும் திரவங்கள், புரை தடுப்பான்கள் போன்ற கரைசல்களில் உள்ள கரைப்பொருளின் அளவுகள், அதாவது பர்சன்டேஜ், டேஸ் என்ற பதத்தால் குறிப்பிடப்படுகிறது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ V/V. கொஸ்டின் 54. 3 அணுக்களை கொண்ட மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு, அதாவது மூவணு மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி சல்ஃபர் டை ஆக்சைடு. கொடுத்துருக்க ஆப்ஷனில் 3 அணுக்களை கொண்ட மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு. கொஸ்டின் 55. ஜிப்சத்தின் IUPAC பெயர் டேஸ். ஜிப்சத்தின் IUPAC பெயர் என்னன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். ஜிப்சத்தின் IUPAC பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். கொஸ்டின் 56. இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் அவர்கள் டேஸை அணுகி தங்களது அடிப்படை உரிமைகளை பெறலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் அவர்கள் டேஸை அணுகி தங்களது அடிப்படை உரிமைகளை பெறலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி இந்திய உச்சநீதிமன்றம். கொஸ்டின் 57. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அரசியலமைப்பு திருத்தம் நடைமுறை குறித்து தரப்பட்டுள்ளது? இந்த கொஸ்டின் பாருங்கள், அதில் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அரசியலமைப்பு திருத்தும் நடைமுறை குறித்து தரப்பட்டுள்ளது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 368. கொஸ்டின் 58. நீல விட்ரியால் உப்பில் டேஷ் நீர் மூலக்கூறுகள் உள்ளன. நீல விட்ரியால் உப்பில் டேஷ் நீர் மூலக்கூறுகள் உள்ளன, அதாவது எத்தனை நீர் மூலக்கூறுகள் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஏ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 5. நீல விட்ரியால் உப்பில் 5 நீர் மூலக்கூறுகள் உள்ளன. கொஸ்டின் 59. காயங்களில் ஹைட்ரஜன் பெராக்சைடை ஊற்றும்போது டேஸ் என்பது நீராகவும் ஆக்சிஜனாகவும் சிதைவடைகிறது. இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. காயங்களில் ஹைட்ரஜன் பெராக்சைடை ஊற்றும்போது டேஸ் என்பது நீராகவும் ஆக்சிஜனாகவும் சிதைவடைகிறது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி H2O2. காயங்களில் ஹைட்ரஜன் பெராக்சைடை ஊற்றும்போது H2O2 என்பது நீராகவும் ஆக்சிஜனாகவும் சிதைவடைகிறது.
கொஸ்டின் 60, குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம். இந்த கொஸ்டின் பாருங்கள், என்ன கேட்குறாங்க, கொடுத்துருக்க ஆப்ஷனில் இது குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு ஆன்சர். ஆப்ஷன் ஏ, அந்தமான் நிக்கோபார் தீவுகள். கொஸ்டின் 61, இந்தியாவில் அதிக எழுத்தறிவு பெற்ற மாநிலம். இந்தியாவில் அதிக எழுத்தறிவு பெற்ற மாநிலம். இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, கேரளா. இந்தியாவில் அதிக எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. கொஸ்டின் 62, நிலவில் புவி ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு டேஸ். நிலவில் புவி ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு டேஸ். இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, 1.625 மீட்டர் செகண்ட் பவர் -2. நிலவில் புவி ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.625 மீட்டர் செகண்ட் பவர் -2. கொஸ்டின் 63, புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க டேஸ் விதி உதவுகிறது. புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க டேஸ் விதி உதவுகிறது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி. புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி உதவுகிறது. கொஸ்டின் 64, தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கப்பட்ட சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். இந்த கொஸ்டின் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கப்பட்ட சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1986 நவம்பர் 1. கொஸ்டின் 65, தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, 39. கொஸ்டின் 66, எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்தது? எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்தது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, 42வது சட்ட திருத்தம். கொஸ்டின் 67, இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, 2005 அக்டோபர். இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2005 அக்டோபர். கொஸ்டின் 68, ஆண்டு மழைப்பொழிவு 50 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரை உள்ள பகுதிகளில் காணப்படும் காடுகள். ஆண்டு மழைப்பொழிவு 50 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரை உள்ள பகுதிகளில் காணப்படும் காடுகள். இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, அயனமண்டல வறண்ட காடுகள். ஆண்டு மழைப்பொழிவு 50 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரை உள்ள பகுதிகளில் காணப்படும் காடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அயனமண்டல வறண்ட காடுகள். கொஸ்டின் 69, இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் அமைந்துள்ள இடம். இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் அமைந்துள்ள இடம். இதோட ஆன்சர்
ஆப்ஷன் டி பரிதாபாத். இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிதாபாத். கொஸ்டின் 17. கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஸ் காற்றுகள் உதவுகின்றன. இந்த கொஸ்டின் பாருங்கள், எக்ஸாமில் கேட்கலாம். கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஸ் காற்றுகள் உதவுகின்றன. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி மாஞ்சாரல். கொஸ்டின் 71. இருபாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்று கூறும் பிரிவு எது? இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்று கூறும் பிரிவு எது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி 39B. இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்று கூறும் பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 39B. கொஸ்டின் 72. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் அமைக்கப்பட்ட ஆண்டு. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 1830. கொஸ்டின் 73. தேசிய மனித உரிமை ஆணையம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. தேசிய மனித உரிமை ஆணையம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி 1993. தேசிய மனித உரிமை ஆணையம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1993. கொஸ்டின் 74. G20 உலக நாடுகளில் பொருந்தாதது எது? இந்த கொஸ்டின் பாருங்கள், என்ன கேட்குறாங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது G20 உலக நாடுகளில் பொருந்தாதது அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி ஏமன். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே பாருங்கள் G20 உலக நாடுகளில் பொருந்தக்கூடியது. ஐரோப்பிய ஒன்றியம், துருக்கி, அர்ஜென்டினா இது எல்லாமே வந்து G20 உலக நாடுகளில் பொருந்தக்கூடியது. கொஸ்டின் 75. விசாகப்பட்டினம் எஃகு ஆலை நிறுவப்பட்ட ஆண்டு. விசாகப்பட்டினம் எஃகு ஆலை நிறுவப்பட்ட ஆண்டு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி 1981. விசாகப்பட்டினம் எஃகு ஆலை நிறுவப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1981. கொஸ்டின் 76. இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம். கொஸ்டின் 76. சாம்பல் நிற அணில் சரணாலயம் அமைந்துள்ள இடம் டேஸ். சாம்பல் நிற அணில் சரணாலயம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்ரீவில்லிபுத்தூர். கொஸ்டின் 78. இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம். இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம். இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி கொல்கத்தா. கொஸ்டின் 79. நால்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. நால்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி 1981. கொஸ்டின் 80. ஏழைகளின் பசு என்று அழைக்கப்படுவது எது?
ஏழைகளின் பசு என்று அழைக்கப்படுவது எது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெள்ளாடு. ஏழைகளின் பசு என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாடு. கொஸ்டின் 81. காட்டின் 5வது சுற்று நடைபெற்ற இடம். காட்டின் 5வது சுற்று நடைபெற்ற இடம். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜெனீவா. கொஸ்டின் 82. காபி உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம். காபி உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம். இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி கர்நாடகம். கொஸ்டின் 83. சங்கம வம்சத்தின் தலைசிறந்த அரசர். சங்கம வம்சத்தின் தலைசிறந்த அரசர். இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாம் தேவராயர். கொஸ்டின் 84. பாரசீகத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர். பாரசீகத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர். இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி அமீர் குஸ்ரு. பாரசீகத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமீர் குஸ்ரு. கொஸ்டின் 85. டாஸ் என்பவரின் தத்து பிள்ளை நானா சாஹிப் ஆவார். இந்த கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷனில் யாருடைய தத்து பிள்ளை நானா சாஹிப் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாவது பாஜிராவ். கொஸ்டின் 86. இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி 1885. இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1885. கொஸ்டின் 87. துக்ளக் அரச வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? துக்ளக் அரச வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி கியாசுதீன் துக்ளக். கொஸ்டின் 88. குத்புதீன் ஐபக்கால் தொடங்கப்பட்ட குதுப் மினாரை கட்டி முடித்தவர். குத்புதீன் ஐபக்கால் தொடங்கப்பட்ட குதுப் மினாரை கட்டி முடித்தவர். இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி எல்துமிஸ். கொஸ்டின் 89. போர்ச்சுகீசிய பீரங்கி படை வீரர்களின் உதவியோடு கோல்கொண்டா சுல்தானை தோற்கடித்தவர். போர்ச்சுகீசிய பீரங்கி படை வீரர்களின் உதவியோடு கோல்கொண்டா சுல்தானை தோற்கடித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி கிருஷ்ணதேவராயர். கொஸ்டின் 90. இந்தியாவில் எந்த துறை மிகப்பெரிய துறையாகும்? இந்தியாவில் எந்த துறை மிகப்பெரிய துறையாகும்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி பணிகள். இந்தியாவில் பணிகள் துறை தான் மிகப்பெரிய துறை. கொஸ்டின் 91. முகலாயர்களின் கடைசி அரசர். அந்த கொஸ்டின் பாருங்கள் எக்ஸாமில் எதாவது கேட்டிருக்காங்க. முகலாயர்களின் கடைசி அரசர் யாருன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி அவுரங்கசீப். முகலாயர்களின் கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். கொஸ்டின் 92. டேஸ் இரத்த வகை கொண்ட நபரை இரத்த கொடையாளி என அழைப்பர். இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்குறாங்கன்னா எந்த இரத்த வகை கொண்ட நபரை இரத்த கொடையாளி என அழைப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி ஓ இரத்த வகை கொண்ட
நபரை இரத்த கொடையாளி என அழைப்பர்? கொஸ்டின் 93. நிணநீரில் உள்ள டேஸ் உடலை நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கின்றன. இந்த கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டாங்க. நிணநீரில் உள்ள டேஸ் உடலை நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கின்றன. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லிம்போசைட்டுகள். கொஸ்டின் 94. இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அமைக்கப்பட்ட ஆண்டு. இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அமைக்கப்பட்ட ஆண்டு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, 1924. கொஸ்டின் 95. மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த முதலமைச்சர். கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த முதலமைச்சர். இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, CN அண்ணாதுரை. கொஸ்டின் 96. தமிழ்நாட்டின் வடமேற்கில் அமைந்துள்ள மலை. தமிழ்நாட்டின் வடமேற்கில் அமைந்துள்ள மலை. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, நீலகிரி மலை. கொஸ்டின் 97. உலக புகையிலை எதிர்ப்பு நாள். உலக புகையிலை எதிர்ப்பு நாள். இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, மே 31. உலக புகையிலை எதிர்ப்பு நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே 31. கொஸ்டின் 98. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா துவங்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் முதல் தேசிய பூங்கா துவங்கப்பட்ட ஆண்டு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, 1936. கொஸ்டின் 99. சிலைகள், நாணயங்கள் மற்றும் அழைப்பு மணிகள் தயாரிக்க பயன்படுவது எது? இந்த கொஸ்டின் பாருங்க என்ன கேட்காங்க. சிலைகள், நாணயங்கள் மற்றும் அழைப்பு மணிகள் தயாரிக்க பயன்படுவது எதுன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, வெண்கலம். கொஸ்டின் 100. மூளையில் உண்டாகக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி. இந்த கொஸ்டின் பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூளையில் உண்டாகக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம். இதுதான் மூளையில் உண்டாகக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த 100 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.